ஸோ எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இந்த கான்செப்ட் வந்து ஹார்ட் டிஸ்க் ரைடு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரைடு கான்செப்ட் வேணும்னு, அதோ இதான் ரைடு கான்செப்ட். ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோ இந்த சீரீஸில். வர்ச்சுவலைசேஷனில் இது லாஸ்ட். இதுக்கப்புறமா வர்ச்சுவலைசேஷன், ஸ்டோரேஜ் கான்செப்ட் எல்லாம் முடிச்சாச்சு. நான் நெக்ஸ்ட்டாக பண்ண போகிற சீரீஸ் வந்து டோட்டலாக ஃபைல் சர்வர், சிங்கிள் டொமைன் கான்செப்ட்ஸ். இப்போ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம வீடியோக்குள்ளே இல்லை கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ரைடுன்னா என்ன, ஹார்ட் டிஸ்க் ரைடு என்ன, டைப்ஸ் ஆஃப் டிஸ்க் என்ன, அதில் வால்யூம்ஸ் என்ன இருக்கும், அதில் டைப்ஸ் ஆஃப் ரைடு தான் இந்த கிளாஸில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மேபி கொஞ்சம் லென்த்தி ஆகும் வீடியோ. ஏன் லென்த்தி ஆகும்னா, இது நடுவில் ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னி ஸ்டோரி சொல்ல வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக இது எனக்கு நடந்தது, அதுக்காக நான் எல்லாருக்கிட்ட சொல்லுவேன். ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் அதையும் குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். ரைடுங்க நமக்கு இது இப்போதைக்கு கேள்விப்பட்டிருக்கு. இன்கம் டேக்ஸ் ரைடு தான் நமக்கு தெரியும், ரைட்டா? இல்லை இந்த இன்பிட்வீனில் சில பேருக்கு வாத்தி ரைடு சாங் பற்றி தெரியும், வாத்தி ரைடு தெரியும், இன்கம் டேக்ஸ் ரைடு பற்றி தெரியும். இந்த ஃபீல்டில் ஏற்கனவே இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் ரைடு பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் அதை இது நினைக்க போகிறீங்க, ஓ என்னடா ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரைடு சொல்லிகிட்டு இருக்கான்னு. இன்கம் டேக்ஸ் ரைடு, ஹார்ட் டிஸ்க் ரைடு, வாத்தி ரைடு இதெல்லாம் கிடையாதுங்கிறது. அது வேறு ரைடு, அது வேறு. லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பாயிண்ட் பண்ணுறேன்னா, நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்க ரைடு. ரைடு ஃபுல் ஃபார்மாக உங்களுக்கு தான் தெரியுமே. ஃபுல் ஃபார்ம் நான் எப்போவுமே ப்ரையாரிட்டைஸாக கொடுக்க மாட்டேன், பட் இந்த கிளாஸ்க்கு நான் தரணும். ரைடு redundancy array of independent disk. So RAID full form redundancy array of independent disk. இப்போ ஒரே சிம்பிள் கொஸ்டினுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு எலிஜிபிளாக இல்லையானது இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணணுமா இல்லை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போகணுமான்னு தான் பாருங்கள். இந்த ஃபுல் ஃபார்முக்கு மீனிங் தெரியுமா? அது தெரியாதனால தானே சார் இந்த வீடியோ பார்க்குறேன். ஆனால் யார் நினைக்கிறீங்களோ அப்போ கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்கள் அப்படியே. இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ எல்லாம் சொல்ல வேண்டாம், ஃபுல் ஃபார்ம் சூப்பராக தெரியும், அதுக்கு மீனிங் எல்லாம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது டைம் வேஸ்ட். ஆமாம் வேஸ்ட்டு. அப்போ அதான் தெரியுமே, சப்ஜெக்ட் தெரிஞ்சால் மறுபடியும் நான் எனக்கு டிரைவிங் தெரிஞ்சால் மறுபடியும் நான் ஏன் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு மறுபடியும் ஏன் ஸ்டேரிங் இது கேர் இதுன்னு கற்றுக்க போகிறேன். அதே கான்செப்ட் தான். மேபி நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தால் அதே கான்செப்டை கொஞ்சம் வித்தியாசமாக என்னோடய ஸ்டைலில் சொல்கிறேன். இந்த குட்டி ஸ்டோரியை கொஞ்சம் அதான் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி. சரி, அதுவும் பார்ப்போன்னா அதுவும் பாருங்கள். தெரிஞ்சவங்களும் பார்க்கணுன்னா பாருங்கள், தெரியாதவங்களும் வேறு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல மாட்டேன். இது ஃபுல் ஃபார்ம் சொல்கிறதுக்கும் ஃபுல் ஃபார்மோட மீனிங் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வாட் இஸ் ரைடு அன்னு கேட்டாங்கன்னா, redundancy array of independent diskன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போகணும். இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் இன்டர்வியூ. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க, நல்ல வேலிட் இன்டர்வியூஸ் எல்லாமே. பட் மீனிங்கை நான் சொல்லித்தர மாட்டேங்க. லாஸ்ட்டில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணது வந்ததுக்கப்புறமா அதுக்கு நானே ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இது எப்படி அரேஞ்ச் பண்ணணும் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேசிக் கொஷன், டைப்ஸ் ஆஃப் டிஸ்க். செம்ம கொஷனுங்க இது, வேறு லெவல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. டைப்ஸ் ஆஃப் டிஸ்க். இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணி
நீங்கள் சொல்ல வேண்டியது ஆன்சர். ஆஸ் யூஷுவலாக நான் எல்லா வீடியோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன இந்த வீடியோவே அப்படி பண்ணுறேன்னா, அப்போ நீங்கள் நியூ யூஸராக இல்லை நியூ வியூவராக இருந்தீங்க, இந்த ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா, அப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்துட்டீங்க பாஸ். நீங்கள் போங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ஆக்டிவ் டைரக்டரி சீரீஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறமா விர்ச்சுவலைசேஷன் சீரீஸில் இது லாஸ்ட் வீடியோ. அப்புறமா நிறைய சீரீஸ், நிறைய பிளேலிஸ்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள், அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் இருக்கும். ப்ளஸ் அந்த நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கும், எகாஸ் கிளவுட் டெக் அந்த டெலிகிராம் குரூப். அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட கொஷின்ஸ் எல்லாம் இங்கே கேட்டு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அங்கே லைவாக அட்லீஸ்ட் ஒரு 10 ஆக்டிவ் ப்ரொஃபஷ்னல்ஸ் அங்கே ஃப்ரீயாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க, எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், டைப்ஸ் ஆஃப் டிஸ்க் என்ன? டைப்ஸ் ஆஃப் டிஸ்க் இதுதான் என்னோடய கொஷன். இப்போ நீங்கள் என்ன ஆன்சர் சொல்கிறீங்க? சொல்லட்டுமா குட்டி ஸ்டோரி? இதே கேள்வி நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கிற சுச்சுவேஷன் எனக்கு வந்ததுங்க. அது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடலாம். ஒரு கம்பெனியில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் நிறைய பேர் வந்திருந்தாங்க, ரெக்ரூட் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கம்பெனியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு. அன்றைக்கி அந்த கம்பெனி வந்து இன்டர்வியூ ரெக்ரூட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் அந்த கம்பெனி பேர் வந்து சாம்சங்குங்க. நான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சாம்சங் கம்பெனியில். அங்கே நான் வந்து ட்ரைனராக இருந்தேன். அப்போ அந்த கம்பெனி வந்து கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ரெக்ரூட்டர்ஸ் வருவாங்க. ரெக்ரூட்டர்ஸ் அதான் அந்த கேண்டிடேட் செலக்ட் பண்ணி பண்ணுவாங்களே, அவங்க தான். அது இந்த ஆரஞ்சு கலர் ஐக்கான்ஸ் வச்சுக்கோங்க, இவங்க தான் ரெக்ரூட்டர்ஸ். அன்றைக்கி 2 பேர் வந்திருக்கணும், ஆனால் ஒருத்தர் வரல, ஒருத்தரே இருந்தாங்க. அந்த சார் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எனக்கு வரல அவர். இப்போ எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு எனக்கு எடுத்துட்டாங்க. அன்றைக்கி நான் இருந்தேன் ஆஃபீஸில். எனக்கு சொன்னாங்க, சார் நீங்கள் கொஞ்சம் ரெக்ரூட் பண்ணணுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. இப்போ இந்த கம்பெனிக்கு நான் தான் எம்ப்ளாயி. இந்த கம்பெனியில் இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். எம்சிஎஸ்சி, சிசிஎன்ஏ, செக் பாயிண்ட் எல்லாமே. இப்போ அன்றைக்கி வேறு ட்ரைனர்ஸ் யாரும் இல்லாதனால நான் தான் இருந்தேன். என்னோடய மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து கூப்பிட்டு அவருக்கு லிங்க் பண்ணி வச்சுட்டாரு, அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. இப்போ இந்த ரெக்ரூட்டர் என்ன சொன்னாருன்னா, சார் அவர் முதல்ல அவர் எனக்கு பேப்பர் கொடுத்தாரு. அந்த பேப்பரில் ஒரு 15 கொஷின்ஸ் இருந்தது எல்லாம். அப்போ அந்த கம்பெனிக்கு யார் ரெக்ரூட் பண்ணணும், ஐ மீன் யார் கேண்டிடேட் போகிறாங்களோ அவங்கள வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் அவரே டிசைன் பண்ணி வந்திருந்தார். இவர் வந்து ஹெச்ஆர் ரவுண்ட் பார்க்கணும், இன்னொருத்தர் வரலன்னு சொன்னால அவர் தான் டெக்னிக்கல் ரவுண்ட் பார்க்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி வராதனால எனக்கு அந்த சாய்ஸ் எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அவர் வந்து வர தனியாக ரூமில் போயிட்டார். இங்கே வந்து எல்லாம் வேறு இடத்துல இருக்காங்க. எனக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. நான் கையில் பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ வந்து கேட்கலான்னு அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, சார் 15 கொஷின்ஸ் இருக்குது, கொஞ்சம் ரேண்டமாகவோ இல்லை ஆர்டராகவோ நீங்கள் கேளுங்க. எல்லாமே 15 கொஷின்ஸ் கேளுங்க. 10 கொஷின்ஸ்க்கு அபோவாக ஆன்சர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு ரூமுக்கு அனுப்பிச்சிடுங்க. 10 கொஷின்ஸ் பிலோவாக ஆன்சர் பண்ணுற அத்தனை பேருக்குமே நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்படி தான் சொன்னார். சரி சார், ஓகே சார்ன்னு சொல்லிட்டு ஜாலியாக அப்படியே நான் ஒரு சேர் போட்டு கூலிங் கிளாஸ் எல்லாம் இல்லை, சும்மா இப்போ இங்கே போடுறேன், அப்போ எல்லாம் இல்லை, அப்படியே உட்காந்துட்டேன். இப்போ தொடரா பார்க்கலான்னு சொல்லிட்டு, வாங்க சார் பார்க்கலான்னு அந்த கூப்பிட்டோம், ஸ்டார்ட் பண்ணோம். ஒருத்தராக வந்தார். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார், நிறைய ஆன்சர் சொன்னார். நெக்ஸ்ட்டு ரூம்க்கு அமிச்சிட்டோம். அதே குரூப்பில் வந்து இன்னொருத்தர் வந்தார், அடுத்த நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்டு வந்தார். அந்த மாதிரி 4-5 பேர். இதுக்கப்புறமா ஒரு கேண்டிடேட் வந்தாருங்க, செம்ம காமெடி வந்தார். அது ட்விஸ்ட் இருக்குது, அப்புறமா சொல்கிறேன். கேட்குறேன், நிறைய கொஷின்ஸு
பிங் பண்ண ப்ராசஸ் என்ன நடக்கும், ஐசிஎம்பி எந்தெந்த வேலை பண்ணுவான், எந்த லேயரில் இருக்கும். அதான் கனெக்டிவிட்டி தான். ஒரு ஃப்ரெஷர் தான் இவங்க எல்லாமே. பெரிய சர்வர் அட்மின், நெட்வொர்க் அட்மின் எல்லாம் கிடையாது. டெஸ்க்டாப் லெவலுக்கு ஒரு ரெக்ரூட்டர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கம்பெனியில் அந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வேலை கொடுப்பாங்க. டெக்னிக்கலில் பேசிக் நாலேஜ் என்ன வச்சுருக்காங்கன்னு தான் இந்த கொஷின் ஷீட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சப்ஜெக்டு இந்த ஃபீல்டில் இருக்கவங்கள எல்லாருமே ஈஸியாக தான் ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோ டிஃபிகல்ட்டாக எனக்கு தோணலை. பட் ஃப்ரெஷர்ஸ்க்கு மேபி அது டிஃபிகல்ட்டாக தோணலாம். அவங்கள நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அது ஈஸி தான். வந்தாரா இவர் கேண்டிடேட், அவர் பேர் மறந்துட்டேன். ஏதோ ஆறில் தான் ஸ்டார்ட் ஆகும். ரகுவோ ஏதோ ரமேஷ் ஏதோ இருக்கும், மறந்துட்டேன். வந்தார். ஒரு 2-3 கொஷின் கேட்டேன். நடுவில் ஒரு கொஷின் இருந்தது, டிஸ்க் டைப்ஸ். அந்த பையன் ரொம்ப ஃப்ரெஷராக காலேஜ் முடிச்சிருக்காரு. ஒரு வருஷம் சும்மா இருந்திருக்காரு. யாரோ ஃப்ரெண்டு சொன்னாருன்னு இந்த கோர்ஸ் படிச்சிருக்காரு. கொஞ்சம் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு, ப்ரொஃபஷ்னலாக இல்லை. இன்டர்வியூலையும் சில பேருக்கு ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் அட்டன் பண்ணுற இன்டர்வியூ எல்லாமே. நான் இது பாருங்கள், இன்னொரு ஒன்று சொல்லிடுறேன். நான் யாருக்குமே அந்த கிண்டல் பண்ணுறது இல்லை ஒருத்தர் குறை சொல்லி பேசுகிறதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். அது உங்களோட தாட் மிஸ்டேக். அது நான் எதுக்காக இந்த கதை சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். நான் என்ன லேர்ன் பண்ணேன், அங்கே என்ன மிஸ்டேக் நடந்தது, இதே தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். தவிர இந்த ஆளுக்கிட்ட இப்போ நடந்தது எல்லாமே எங்கள் பப்ளிக்கில் வீடியோவில் எல்லாம் போட்டு கதை சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பியூர்லி நீங்கள் நீங்கள் திங்கிங் ப்ராசஸ் ராங். அது நான் ஒரு கதை சொல்லுவேன், அந்த கதையில் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நான் இந்த இன்டர்வியூ நடந்ததுக்கு அப்புறமாவே நான் டீச்சிங் மெத்தடே மாற்றிட்டாங்க. அதே தான் நடந்தது. அவர் கற்றுக்கிட்டாரோ இல்லையோ, ஆனால் நான் கற்றுக்கிட்டேங்க. அந்த அன்னைக்கு நான் நினச்சேன், என்னடா இது மாட்டி விட்டாங்களே. எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்வியூ பண்ணுறது, காலேஜஸ் போய் செமினார் எடுக்கிறது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காது. ஏன்னா மதிக்க மாட்டாங்கன்னு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் அவங்கள வேறு உலகத்தில் இருப்பாங்க. நம்ம போய் சீரியஸாக ப்ரொஃபஷ்னலாக கிளாஸ் எடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு ஜோக் அடித்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதனால அது எனக்கு இஷ்டம் இல்லை. சிலையெல்லாம் பண்ணுறது எனக்கு இஷ்டம் இல்லை. நம்ம கிளாஸ் எடுத்தோன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், கவனிக்கணும், சீரியஸாக எடுத்துக்கணும். வாழ்க்கை லைஃப் மாற்றுக்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் இருந்தால் அவங்கள மட்டும்தான் நான் கேர் பண்ணுவேன். இல்லைனா நான் கேரே பண்ண மாட்டேன்னு தூக்கி வெளில போடுவேன். நான் கிளாஸில் சொல்லுவேன், நீங்கள் சும்மா வந்து படிச்சுட்டு போயிடலான்னா அப்போயே கிளம்பு, தேவையில்லை. நான் சும்மா எல்லாம் கிளாஸ் எடுக்கல இங்கே. அந்த மாதிரி நீங்களும் சரி சும்மா டைம் பாஸ்க்கு இந்த வீடியோ, இது அசல் டைம் பாஸ் வீடியோ கிடையாது முதல்ல. ஸோ நீங்கள் இந்த லெவலுக்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். உண்மையாக உங்கள்கிட்ட வாழ்க்கையை மாற்றிக்கணும், நம்ம முன்னாடி படி போகணும், யார் நமக்கு இவங்களுக்கு தெரியாது போன்னு சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு, சார் பார்த்தீங்களா எனக்கு எல்லாமே தெரியும் அன்னு சொல்லணும். ஒரு கம்பெனியில் வந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறதுக்கு தேவைப்பட்ட நாலேஜ் இந்த வீடியோலேருந்து கெயின் பண்ணணும். அதை தான் என்னோடய எய்ம். அதனால தான் இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணுறேன். அதனால தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறேன். மேபி இந்த கதை சொல்லி அந்த ஸ்டோரி அந்த வீடியோ லென்த்து பெருசாகிடுச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் பீஸாக கட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, நான் நிறைய கொஷின்ஸில் ஒரு கொஷின் இருந்ததுங்க. அதே கொஷின், டைப்ஸ் ஆஃப் டிஸ்க்ஸ். டைப் ஆஃப் டிஸ்க் சொல்லுங்கள் தம்பின்னு கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? சீகேட் டிஸ்க்கு, சாம்சங் டிஸ்க்கு, வெஸ்டர்ன் டிஜிட்டல் டிஸ்க்கு. எனக்கு பாட்டும் சிரிப்பு, அது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் மட்டும் சிரிக்கல, ரொம்ப சீரியஸாக சொல்கிறாரு. ரொம்ப சீரியஸாக சொல்கிறாரு. சீகேட் டிஸ்க் சார், டைப்ஸ் ஆஃப் டிஸ்கா சார்? சீகேட் சார், சாம்சங் சார், வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஏதோ டபிள்யூடி தான் சொன்னார், ஃபுல் ஃபார்மாக சொல்லலை. டபிள்யூடி சார், வேறு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தார். நானே ஸ்டாப் பண்ணேன். தம்பி போதும்ப்பா, நானே ஸ்டாப் பண்ணிட்டேன். மேபி சொல்லியிருந்தா தோஷிபா டிஸ்க்கு இன்னும் ஏதாவது சொல்லியிருப்பாரு, எனக்கு தெரியல. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணுங்க தம்பின்னு.
ஹோல்ட் ஆன் என்ன என்ன எங்கே நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு கேட்டேன். பொதுவாக அங்கே இன்டர்வியூ நடக்கிறது எல்லாமே சாம்சங் அந்த கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, வேறு யாரும் வரமாட்டாங்க வெளியில். வெளியில் ஆள் வரமாட்டாங்க. கேட்டேன், அப்பா நீங்கள் நிப்பானுங்க எங்கேப்பா படிச்சிங்க நீங்கன்னு. சார் இங்கே தான் சார் படித்தாங்க. யாரப்பா அவனுக்கு கிளாஸ் எடுத்ததுன்னு கேட்டேன். அவர் சொன்ன ஆன்சருக்கு நான் என்னோடய மைண்டு பிளாக் ஆகிடுச்சிங்க. நீங்கள் தான் சார் எடுத்தீங்கன்னு சொன்னார். எனக்கு கை காமிக்கிறாரு. நான் உன்னோட ஸ்டூடெண்ட் தான் சார். யோ எப்போயா படிச்சிங்க என்கிட்டன்னு. சார் நான் பழைய பேட்ச் சார், 1.5 வருஷம் ஆகிடுச்சு படிச்சு, அப்போ தான் முடிச்சுட்டு போனேன். நீங்கள் தான் செம்மையாக அடிச்சிங்க, நீங்கள் சூப்பராக அடிச்சிங்க. அதுக்கப்புறமா எனக்கு மெசேஜ் வந்தது, சாம்சங்கில் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துருக்கு, ஃப்ரெஷர்ஸ்க்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதனால் அப்படியே வந்துட்டேன் சார். ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப நல்லது வந்திருக்கீங்க. யோ நான் உங்களை அப்படி எடுத்து நான் கேட்டேண்ணா. இப்போ இன்டர்வியூ ப்ரொஃபஷனில் போயிட்டு ஒரு ஜென்ரல் டிஸ்கஷனுக்குள்ளே வந்துட்டோம் 2 பேருமே. நான் ஆமாம் சார், நீங்கள் தான் சார், நோட்ஸில் இருக்குது சார் அப்படியே. ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ நம்ம ஒரு நினச்சிட்டு எடுத்தா அவங்கள வேற நினச்சிட்டு. அப்படின்னா நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிளாஸில் ஒரு 10 மினிட்ஸில் அந்த ஹார்ட் டிஸ்க் டைப் சொல்லியிருப்பேன். ஆனால் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில், அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில், அவரோட கம்ப்யூட்டர் தொட்டி ஓப்பன் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. ஒரு ஹார்ட் டிஸ்கை எடுத்தாலே அந்த சீல் இருக்கும்ல, அந்த ஹார்ட் டிஸ்கோட சீல் அந்த ஒயிட் கலரில் இருக்கும் அந்த சீல். அப்போ இந்த சீலில் மேக்ஸிமம் அதுவும் இங்கே தெரியுது பாருங்கள், சீகேட்னு தெரியுதா, கண்ணுக்கு அதே தான். அந்த பிராண்ட் என்ன பண்ணுவான், நம்ம ஹார்ட் டிஸ்க் பேர் தான் தெரியும்னு சொல்லிட்டு லோகோ அந்த அந்த கம்பெனி நேம் எல்லாமே டாப்பில் வச்சு அது தெளிவாக தெரிய மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டு இது பார்த்துட்டு, இது சீகேட் ஹார்ட் டிஸ்க்கு, வெஸ்டர்ன் கம்பெனி ஹார்ட் டிஸ்க், ஸோ அந்த கம்பெனியை டைப்பாக நினச்சிட்டார் அவர். அவர் ப்ளேம் பண்ணலைங்க, ப்ளேம் பண்ணல. இது தெரியலைங்க, அவருக்கு தெரியல, நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். அப்போ ஆன் த ஸ்பாட்டு, இப்போ எல்லாம் கூலிங் கிளாஸ் தூக்கி போட்டுருங்க, தேவையில்லை. ஆன் த ஸ்பாட் என்ன நினச்சா தெரியுமா, இது அவரோட மிஸ்டேக் கிடையாது, என்னோட மிஸ்டேக்கு. அப்படின்னா நான் ஒரு வாட்டி சொல்லி தரணும்னா அது அவரோட லைஃப் டைமுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்படி சொல்லித்தாரா நீ மிஸ்டேக் தான். ஒரு பசங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அதில் 90% மிஸ்டேக்கு பேரண்ட்ஸோடதுங்க. இப்படி தான் நான் நம்புவேன். அந்த அந்த சைல்டோட மிஸ்டேக் கிடையாது, பேரண்ட்ஸ். அப்போ அவங்களுக்கு சரியாக சொல்லி தரலன்னு மீனிங் அது. ஒரு டீச்சர், என்னோடய சீனியர் ஒரு சாரு சொல்லுவார், யூஸ்வலி இது நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதே ஃப்ளோவில் நம்ம சார் சொல்லுவார், என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு தப்பு சொல்கிறாருன்னா அது ட்ரைனரோட மிஸ்டேக்குன்னு 90%. அப்போ அந்த இடத்துல அவர் சொல்கிறது மிஸ்டேக்காக தெரியல, நான் சொல்லி கொடுத்த மெத்தடு மிஸ்டேக், அது என்னோட மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா அவர் நிறைய கொஷின் ஆன்சர் பண்ணார். ஆக்சுவலாக அவர் பண்ணலை, ஒரு 15 கொஷின்ஸ் கேட்டேன், அவர் 6-7 ஆன்சர்ஸ் தான் பண்ணார். அதனால் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, வீட்டுக்கு போன்னு சொல்லலை, வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தால் நீங்கள் வாங்கப்பா, வேணும்னா நீங்கள் ரீஃப்ரெஷ் வேணும்னா நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக ரீகால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன், போங்க. இப்போ நான் இங்கே நெக்ஸ்ட் அனுப்பிச்சேன். அப்போ அவர் ஏதோ சேலரி எல்லாம் பேசி அந்த கம்பெனிக்குள்ளே போவார். அந்த கம்பெனியில் போயிட்டு எனக்கு அங்கே போயிட்டு யாராவதோ அந்த என்னது டீம்மேட்டோ இல்லை யாராவது ஒரு சீனியரோ அங்கே கூப்பிட்டு, என்னப்பா நீ என்னது என்ன டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்னு கேட்டேன், சீகேட்டு, சாம்சங், வெஸ்டர்ன் டிஜிட்டல்னு சொன்னால், அப்போ அவர் யாரை சொல்லி கொடுத்தான்னு கேட்க மாட்டான், யாரான்னு உங்களை எடுத்தான்னு கேட்பான். அப்போ எனக்கு தான். அப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்குது, யாரை உனக்கு சொல்லி கொடுத்தேன்னா அதுவும் நான் தான், யாரா எடுத்தேன்னா அதே நான் தான். ஆல்ரெடி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இன்னொரு மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னுக்காக அவர் செலக்ட் பண்ணல, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த அத்தாரிட்டி இருந்தது, அதானே சொல்லியிருந்தார் அவர். ஸோ ஹோல் ஸ்டோரி புரிஞ்சுதா? அப்போ எனக்கு என்ன புரிய வந்ததுன்னா, ஸோ நம்ம சொல்லி தர மெத்தட் கொஞ்சம் ராங் ஆகிருக்கு. நம்ம சொல்லி கொடுத்தா அவனோட லைஃப் ஃபுல்லாக ஒருவேளை ஒரு 80 ஏஜ் வந்தாலும் அவர் ஸ்டில் அவர் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் டீச் பண்ணுறதை ஆரம்பித்தேன். புரிஞ்சுதா? இது அவருக்கு ஆக்சுவலாக அன்றைக்கி நடந்தது ரொம்ப நல்லதாக ஆயிடுச்சு. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல, அவரோட கான்டாக்ட் இல்லை, எதுவுமே எனக்கு தெரியலைங்க.
பட் அவர் எனக்கு நல்ல லெசன் ஒரு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துட்டு போனார். ரொம்ப நன்றி அந்த பையனுக்கு. இப்போ எங்கே இருக்க 68 எல்லாம் நடந்து 2012-13 பீரியடுக்குள்ளே தாங்க நடந்தது. 13 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்ல இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைன். இப்போது டைப்ஸ் ஆஃப் டிஸ்க் வரலாமா? இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் நீங்கள் யாராவது இருக்கீங்களா? இருந்தால் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். சப்ஜெக்ட் தெரியாதனால நம்ம தப்பு சொல்கிறோம். தப்பு அது ஒரு தப்பாக நாலேஜ் வச்சுக்கிறோம். பரவாயில்ல, எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆனால் நீங்கள் மறக்கக்கூடாது. மறுபடியும் மறந்துட்டிங்கன்னா அது தப்பு. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் சீகேட்டு, சாம்சங்கு, வெஸ்டர்ன் டிஜிட்டல். இது யாராவது அந்த பையன் மாதிரி சொல்லியிருந்தால் இது ராங். அப்போ என்ன டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறீங்க தானே? சும்மா உட்காந்து பார்க்குறீங்களா? அப்படி இல்லையே? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சில பேர் சொல்லுவாங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சூப்பர் சார். ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க், வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் அதானே சொல்லுவீங்க. ஃபிசிக்கல் ஹார்ட் டிஸ்க் என்ன கரெக்டாக சொல்லணும்னு நினச்சிட்டிங்களா? தப்புங்க, அது ராங். அதுவும் கிடையாது. இப்போ சில பேர் சொல்கிறாங்க, அப்பாடா நான் தப்பிக்கிட்டேன். என்ன டிஸ்க்கு? சாட்டா டிஸ்க் ஐடி டிஸ்க். அது சொல்கிறீங்களா? சூப்பர் பாஸ். அது ராங் தான். அப்படி சொல்லக்கூடாது. சாட்டா டிஸ்க்கும் கிடையாது, ஐடி. இதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த டிஸ்கோட கனெக்டர். இது டிஸ்க் கனெக்டர். ఇది SATA అనేది కనెక్టర్, ID అనేది కనెక్టర్. ఫిజికల్ డిస్క్, వర్చువల్ డిస్క్ అనేది நேச்சர் ஆஃப் டிஸ்க். என்ன நேச்சர்? ஃபிசிக்கலாக இருக்கா வர்ச்சுவலாக இருக்கா? புரியுதா? நேச்சர் ஆஃப் டிஸ்க் நேச்சர்னு தான் சொல்லணும். அந்த கரெக்ட் வேர்டு எனக்கு அதே தான் தோணுச்சு, நேச்சர். இது பிராண்ட், இது வெண்டாரு, நேச்சரு, கனெக்டர் டைப். ஒரு டிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா அப்போ என்னப்பா கனெக்டர்? அது ஐடி கனெக்டரா சாட்டா கனெக்டரா? அதே தான், டைப் கிடையாது. அது கனெக்டர் டைப் சொன்னாதான் அப்போ சாட்டா கனெக்டர், ஐடி கனெக்டர், ஸ்கசி கனெக்டர்னு வரும். வேறு என்ன டைப்ஸ் இருக்கு? என்ன டைப்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு ஏதோ டைப்ஸ் இருக்கு. ஃபிசிக்கலில், வர்ச்சுவலில், சாட்டா, ஐடி ஏதோ சொல்லுவாங்க. ஹெச்டிடி டிஸ்க்கு, எஸ்எஸ்டி டிஸ்க். செம்மல ரைட்டு நினைக்கிறீங்களா? ராங் இது கிடையாது. இது வந்து ஹார்ட் டிஸ்க்குள்ளே இருக்க பர்ஃபார்மென்ஸ். ஹார்ட் டிஸ்க்குள்ளே இருக்க டைப் கிடையாது. இது டைப் கிடையாது. நான் என்ன சொல்கிறது தெரியலையே அந்த வேர்டு. த 2 types ஆஃப் ஹார்ட் டிஸ்க், ஹெச்டிடி டிஸ்க், எஸ்எஸ்டி டிஸ்க். இல்லைங்க, இது டைப் கிடையாதுங்க. நம்ம ரைடு கான்செப்டில் இது டைப்புன்னு நீங்கள் நினச்சிங்க, இது ராங். இது தயவு செய்து அப்படி நினைக்க வேண்டாம். அப்படி இருந்தால் மைண்டில் சில பேரோட கஷ்டம் இதே தான். ஒரு பழைய வருஷத்துக்கு ஒரு ராங் சப்ஜெக்டை மைண்டில் உட்கார வச்சுருவாங்க. ஒருத்தர் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து இது கிடையாது இதுன்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கிளாஸில் நான் எடுத்துருக்க கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சண்டேலாம் நடந்திருக்கு. அப்படியே அடிக்கிறதெல்லாம் இல்லை. நான் ஸ்டேஜ் மேலே ஏறி ஒரு சொல்கிறேன், இதுதான் அனு. அது வேறு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம், இப்போ வேண்டாது. அது சொன்னால் அது இன்னொரு 1/2 hour போயிடும். நான் கதையே சொல்லிட்டு இருந்தால் கான்செப்ட் எப்போ எடுக்கிறது? ஒரு சாரு ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காரா. அவரோட கம்பேர் பண்ணால் என்னோடய ஏஜ் ரொம்ப கம்மி. 20 years என்னோட மேலே பெருசாக இருப்பார். அவர் பெரிய வயசில் இருப்பார். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் மேலே ஏறி சொல்கிறேன், இதுதானு. சார் வந்து எனக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு லாஸ்ட்டில் உட்காந்து. பாஸ் இல்லை பாஸ், இது எப்படி இது கிடையாதுண்ணா. அது மாதிரி வேறு மாதிரி ஒரு அந்த சார் எந்திரிச்சே போயிட்டார். அவர் கிளாஸில் வந்து, என்னடா தப்பா எல்லாம் சொல்லி தரீங்களடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் சொல்லி கொடுத்தது கொஞ்சம் நாள் கழிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்னது ரைட் சார் ஆனால் அவரை ஒத்துக்கிட்டார். என்னோடய ஃபோன் நம்பர் எப்படி கிடச்சிது எனக்கு தெரியல. அது அப்புறமா நான் அந்த சாரை பார்க்கவே இல்லை. அப்படின்னா நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில மைண்ட் செட்டுங்க அது இவ்வளோ தான் ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிருந்தால் ப்ளீஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க.
டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்து HDD SSDன்னு சொன்னாங்கன்னா அது ராங். அது ரைடு பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் అనేది வேறு. அது இப்போ HDD SSD அந்த டிஸ்கோட ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. ஃபார்மேட்டும் கிடையாதுங்க, அது வேறு என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதோட பர்ஃபார்மன்ஸில் டிஃபர் ஆகும். பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் காஸ்ட் எல்லாம் டிஃபர் ஆகும். இது டைப் கிடையாது, டைப் மட்டும் கிடையாது. அப்போ எப்படி சொல்லக்கூடாது எல்லாமே சொல்லியிருக்கான். இது சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாது. அப்போ எப்படியா சொல்கிறது? இதானே உங்களுக்கு கேள்வி. இது நோட் பண்ணிட்டு நீங்களும் அப்படியே கிராஸ் பண்ணணும். சும்மா அப்படியே படம் பார்க்க மாதிரி பார்க்கக்கூடாது. வீடியோ பாஸ் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள், பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணணும். நான் 1 hour வீடியோ பண்ணுறேன்னா நீங்கள் 4 மணி நேரம் பார்க்கணும். பாஸ் பண்ணி ரிவர்ட் பண்ணு. நெக்ஸ்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்குங்க. பேசிக் டிஸ்க், டைனமிக் டிஸ்க், அவ்வளோதாங்க. என்னது? 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க். ஒரு பேசிக் டிஸ்க்கு, டைனமிக் டிஸ்க்கு. பேசிக், டைனமிக், அவ்வளோதான். இதே நீங்கள் முதல்ல நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர் பாஸ், உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கு. இதே சார் இது எங்கே சார் இருக்கும், நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படின்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக காமிச்சிட்றேன். இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ். இங்கே பார்க்குறீங்களா? இதுதான் டிஸ்க்குங்க. இப்போ என்கிட்ட என்னோடய கம்ப்யூட்டரில் டிஸ்க் 0 ஒன்று இருக்குது, டிஸ்க் 1 ஒன்று இருக்குது, டிஸ்க் 2 இருக்குது, டிஸ்க் 3 இருக்குது. 1 2 3 3 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த டிஸ்க்கை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா, ரைட் கிளிக்கே பண்ண வேண்டாம், அங்கேயே தெரியுது பாருங்கள், பேசிக் ஒன்று இருக்கா. அப்போ பேசிக் டிஸ்க். அது ரைட் கிளிக் பண்ணால் கன்வெர்ட் டு டைனமிக் டிஸ்க். அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் டிஸ்க்கு, பேசிக் டிஸ்க்கு, டைனமிக் டிஸ்க்கு. பேசிக் டிஸ்க், டைனமிக் டிஸ்க். அப்போ பேசிக் டிஸ்க் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். why do we go for basic disk? நீங்கள் பேசிக் டிஸ்க். ஸோ பேசிக் டிஸ்க் అనేది டிஃபால்ட், பை டிஃபால்ட்டு பேசிக் டிஸ்கில் தான் இருக்கும் எல்லா டிஸ்க்கு. இட்ஸ் டிஃபால்ட் டிஸ்க் டைப். நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கை எந்த கம்பெனி வேணால் வாங்கிக்கோங்க. அது ஃபிசிக்கலாக ஆகட்டும், வர்ச்சுவலாக ஆகட்டும், சாம்சங், சீகேட், எந்த டைப் ஆஃப் எந்த வெண்டார் வேணால் ஆகட்டும், எந்த நேச்சர் வேணால் ஆகட்டும், அது எந்த கனெக்டர் வேணும் ஆகட்டும், அது எந்த ஸ்பீடு, பர்ஃபார்மன்ஸ், எஸ்எஸ்டியா, ஹெச்டிடி, ஏது வேணும் ஆகட்டுங்க, உங்களுக்கு டிஸ்க்கு டைப் என்னவா இருக்கும்? பேசிக்கில் தான் இருக்கும். அது நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம் டைனமிக்காக. இப்போ பேசிக் டிஸ்கில் என்ன யூஸ் பண்ணுவாங்க? பொதுவாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, தென் டேட்டா ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இது டேட்டா ஸ்டோரேஜ். இது தவிர வேறு எதுக்குமே இந்த பேசிக் டிஸ்க்கை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களோட இத்தனை வருஷமாக நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்களே, ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் ஆகட்டும், இப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பீங்க, இல்லாமல் இருக்கலாம். சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, இல்லாமல் இருக்கலாம். டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க, டேட்டா யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது தவிர வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? சில பேருக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அது நமக்கு தெரிஞ்சிருக்காது. சாஃப்ட்வேர்ஸ் மேபி சின்ன சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதுவும் இல்லாமல் இருக்கலாம். டேட்டா மட்டும் சில பேர், சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், ஓப்பன் பண்ணுவேன் சார், அதில் ஒரு விஎல்சி பிளேயர் இருக்கும் சார், இல்லை ஒரு ஃபோல்டர் இருக்கும் சார், அங்கே கிளிக் பண்ணால் அவ்வளோ மூவிஸ் இருக்கும் சார், அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் சார், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதையும் சாஃப்ட்வேர் யூசேஜ் தானே. நீங்கள் படம் பார்க்குறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணுமா? அப்போ அந்த சாஃப்ட்வேரு இந்த டேட்டா ஸ்டோரில் இருக்க மூவி ப்ளே ஆகும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கே தெரியாமல் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, டேட்டா ஸ்டோரேஜும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதே தான் மீனிங் அது. இப்போ டைனமிக் டிஸ்க்கு எது தேவை, எங்கே தேவை? டைனமிக் டிஸ்க்கு எங்கே வரும்? இப்போ டைனமிக் டிஸ்க் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்காது, இது மேனுவலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ வி ஹாவ் டு கன்வெர்ட் மேனுவல்லி, மேனுவல் கன்வெர்ட் ப்ராசஸ்.
மேனுவலாக மாற்றுவாங்க. இது பேசிக் டு டைனமிக்காக மாற்றுவாங்க. எந்த ரீசனுக்காக இந்த பேசிக் டிஸ்க்கு டைனமிக்காக மாற்றணும் அப்படின்னா, பேக்கப் எடுக்கணும். நீங்கள் டேட்டா பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா அப்போ தான் இந்த பேசிக் டிஸ்க் டு டைனமிக் டிஸ்க்கை மாற்றுவாங்க. இப்போ இந்த டைனமிக் டிஸ்க் மாற்றினா அது என்ன பெனிஃபிட்டு, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த டைனமிக் டிஸ்க் யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நம்ம இப்போ புரிஞ்சுக்க போகிறோம். டைனமிக் disk usage when a situation comes to use dynamic disk. சரியா பார்ப்போம். இப்போ இந்த டைனமிக் டிஸ்கோட யூசேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு கதை சொல்லணுமே. வேறு ஆப்ஷன் இல்லைங்க, கதை சொல்ல ஆகணும். எனக்கு 2 சாய்ஸுங்க. டைனமிக் டிஸ்கை இதுக்காக யூஸ் பண்ணிடலாம் அன்னு சொல்லி முடிச்சிடலாம். அது நீங்கள் இப்போதைக்கு ஓகேவா இருக்கும். ஆனால் லாங் டேர்ம், அதான் இப்போ சொன்னோம்ல, ஒரு 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 5 வருஷம் கழிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் டைனமிக் டிஸ்க் அனு நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதே தான் எனக்கு வேணும். நீங்கள் படிச்சுட்டே இருக்க சப்ஜெக்டை மறுபடியும் படிக்கக்கூடாதுங்க. ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் புதுசாக இருக்கும், அதே தான் படிக்கணும். நான் ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டேன், அப்புறம் மறுபடியும் திருப்பி போய் அதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். மறுபடியும் உட்காந்து வாட் இஸ் திஸ் படிக்கக்கூடாது. அது எனக்கு அசல் பிடிக்காது. அந்த மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். அது உங்களுக்கும் நான் அதை தான் அட்வைஸ் பண்ணுவேன் ஆஸ் அ ட்ரெயினராக. கதை சொல்லலாமா? ஒரு கம்பெனிங்க, அந்த கம்பெனியில் நிறைய சர்வர்ஸ் இருக்குங்க. கதைனா ஏதோ சும்மா வெட்டி கதையெல்லாம் இல்லை, உண்மையாக ஒரு நடக்கிறது கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்கிற போகிறோம். நிறைய கம்பெனியில் ஒரே கம்பெனியில் நிறைய சர்வர்ஸ் எல்லாம் இருக்குங்க. இல்லை ஒரே சர்வரை வச்சுப்போம், ரொம்ப சிம்பிளாக வைக்கலான்னு தான் என்னோடய பாயிண்ட்டு. ஃபோல்டருங்க, இப்போ அதில் நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஃபோல்டருக்குள்ளே ஃபோல்டர் அந்த மாதிரி நிறைய இருக்கும். இது ஒரு ஃபைல் சர்வராக கன்சிடர் பண்ணிக்கோங்க நீங்கள். இது ஃபைல் சர்வர். இப்போ அந்த ஃபைல் சர்வரை எனக்கு ஒரு ஆள் வேணும். அதான் ஹீரோ கூட்டிட்டு வாங்க. என்ன வரலையா ஹீரோ? இப்படி ஓப்பன் ஆகிட்டாரா? இவர் தான் ஹீரோ. யார் சொல்கிறேன் அப்புறமா. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே டெய்லி எதோ இந்த ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணுறாங்களா, நிறைய டேட்டா க்ரியேட் ஆகுதா. அப்போ அந்த டேட்டா பேக்கப் எடுத்து ஒரு பேக்கப் சர்வரில் ஸ்டோர் பண்ணுற வேலை தான் அந்த ஹீரோட வேலை. இந்த சர்வர் வச்சுக்கோங்க, இதை தான் பேக்கப் சர்வர் அப்படின்னா. அவரை எடுத்து டேட்டா பேக்கப் எல்லாமே இந்த பேக்கப் சர்வரில் வைக்கணும். இதுக்கு ஒரு ப்ராப்பர் நேம் கொடுத்துட்றேன்னா, ஃபைல் சர்வர். இது வந்து பேக்கப் சர்வர். இது ஃபைல் சர்வருங்கிறது, இது பேக்கப் சர்வருங்கிறது. இப்போ இந்த ஃபைல் சர்வர் நிறைய யூசர்ஸு, அந்த யூசர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, டெய்லி டேட்டா ஸ்டோர் பண்ணுறாங்க. நம்ம ஆள் யார்? நம்ம ஆளுன்னா யார்? நீங்கள் தான். அப்படி கூலிங் கிளாஸ் போடலாமா? அப்புறம் போட்டுக்கலாம், இப்போ வேண்டாம். இது நீங்கள் நினச்சிக்கிங்கன்னா ஓகே, நல்லா இருக்கும். நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இந்த கம்பெனியில் இந்த என்வாமெண்ட்டில் நீங்கள் இன்வால்வ் ஆகிடுவீங்க. அது நீங்கள் நினச்சா தான் கரெக்டு. அப்போ நீங்கள் இருக்க மாட்டிங்களா சார்? ஆனால் அதே நான் கதை சொல்கிறேனே, நீங்கள் தானே ஹீரோ, நான் எல்லாம் சைடு கேரக்டர், நீங்கள் தான் மெயின் கேரக்டர். இங்கே உங்களுக்கு அதுக்கு நீங்கள் தான் ஹீரோ இருக்கணும். இப்போ என்ன வேணா வாங்க, டெய்லியும் நான் உங்களுக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் தான் பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டரா. எது? பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவார்? டெய்லி டேட்டா பேக்கப் எடுப்பார். இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சேர் ரெடி பண்ணுறேன். ஒரு கோர்ஸ் சொல்லி தரணுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல சேரு. நீங்கள் இது கோர்ஸ் படிச்சுட்டு என்ன ஆக போகிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் மட்டும் கேரண்டீடு ஆர்டிஸ்ட் ஆகிடுவேன். அதோ எதுவும் பண்ணுறேன், எல்லாம் உங்களுக்காக தான். சேர்
செம்ம இருக்குல்ல, பரவாயில்ல, நல்லா இருக்கு. அங்கே வை, அங்கே இருக்கட்டும். இப்போ நீங்கள் வரீங்க, பார்க்குறீங்க, என்ன சார் பண்ணணும்? சார் எல்லா டேட்டா இங்கே பேக்கப் இங்கே எடுத்து வைங்க சார். அதே தான் சார் உங்கள் வேலை. அதுக்கு தான் சார் நீங்கள் அங்கே இருக்கீங்க. அதுக்கு தான் சார் நீங்கள் சேலரியே வாங்குறீங்க. அதுக்கு தான் நம்ம ரெக்ரூட்டே பண்ணி வச்சுருக்கோம். அப்படியா சார்? அப்போ வரீங்க டெய்லி. டெய்லி வந்து இவர் 1 MB டேட்டா பேக்கப் எடுக்கணுமா? இது ஸ்டோரிங்க, இது அப்படி தான் ஃபாலோ பண்ணணும். 1 MBக்கு இது தேவையா, இவ்வளோ பில்அப் தேவையா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது தப்புது. நான் ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டோரியில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. அந்த ஸ்டோரி லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு தான் நீங்கள் அப்புறமா ஜட்ஜ் பண்ணணும். ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே கிளைமேக்ஸ் எல்லாம் கெஸ் பண்ணக்கூடாது. அது வேறு மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸ், அந்த மாதிரி. ஸோ டெய்லி நீங்கள் வரணும் ஆஃபீஸ்க்கு. அந்த டெய்லி 1 MB டேட்டா இருக்கும். டேட்டா பேக்கப் எடுத்து இங்கே வைக்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க 1 MB டேட்டா பேக்கப் எடுக்கிறதுக்கு? 1 செகண்டில் ஆகிடுமா? அவ்வளோதானா? அப்போ என்ன ஆகும்? ஜஸ்ட் வாங்க, ஹலோ, எவ்வளோ டேட்டா பேக்கப் இவ்வளோ இருக்கா? இது என்ன நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா? இது அப்படியே இங்கே வைங்க, பேக்கப்பு டேட்டா முடிஞ்சு. அப்போ உங்களோட ஷிஃப்ட் டைம் என்ன தெரியுமா? 6 hours இருக்கும். 6 hours உங்களோட ஷிஃப்ட் டைம். அப்போ 1 minute டேட்டா பேக்கப் எடுத்துருவீங்க. ஆஃபீஸில் தான் இருக்கணும், அதனால தான் சேர் போட்டிருக்கா, படி தூங்கிட்டீங்கன்னு. இல்லைன்னா பெட்டே இருக்கும், அங்கே ஜாலியாக தூங்கிடுங்க, ஜாலியாக விளையாடுங்க, எல்லாம் ஜாலியாக இருங்க. பார்த்துட்டு 6 மணி டைம் ஆகிடும். அதான் 6 hours அப்புறமா வேலை முடிஞ்சு அப்படியே டான்ஸ் ஆடி போயிடுங்க வீட்டுக்கு. நெக்ஸ்ட் டே வாங்க, 1 MB டேட்டா பேக்கப் எடுங்க, போங்க. இந்த மாதிரி ஒரு மாத கணக்கில் போயிட்டு கொஞ்சம் சில மாதத்துக்கு அப்புறமா ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் இந்த 1 MB டேட்டா பேக்கப் எடுக்கிறீங்களே, அது வந்து 100 MB வேண்டாம், MBயை விட்டுருங்க. 1 GBக்கு வாங்க. இப்போ டெய்லி நீங்கள் 1 GB டேட்டா பேக்கப் எடுக்கணுமா? ஏன்னா ரொம்ப கவலை பண்ணணுமா? அதெல்லாம் இல்லையே, 1 GB தானே. அப்போ என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே வாங்க, டேட்டா பேக்கப் எடுங்க. எவ்வளோ நேரம் ஆகும் 1 GB டேட்டா பேக்கப் எடுக்கிறதுக்கு? அப்போ நீங்கள் எப்படி சார் பேக்கப் எடுப்பாங்க, என்ன சார் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? இது ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் கொண்டு போயிட்டு இந்த கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுவாருங்க. கொஞ்சம் வெளியில் சவுண்டு இருக்குது, அது ஒரு கிராக்கர்ஸ் சவுண்டு, என்னால் எதுவும் பண்ண முடியாது. அந்த நடுவில் டமால் சவுண்ட் வந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. என்கிட்ட அந்த வேறு எந்த ஆப்ஷன் இல்லை என்கிட்ட. என்ன சொல்லிட்டு வந்தா, எப்படி சார் பேக்கப் எடுப்பாங்கன்னா, எந்த சாஃப்ட்வேரு இந்த ஏதோ அக்ரோனிஸ் பேக்கப்பு, இந்த சிமாண்டிக் பேக்கப்பு, நார்த்தான் ஏதோ எந்த சாஃப்ட்வேர் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் கொண்டு வராரு, இந்த கம்ப்யூட்டரில் ப்ளக் பண்ணுறாரு, அந்த ஃபுல் டேட்டா இங்கே காப்பி பண்ணுறாரு, அதே அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டார். இது தாங்க பண்ணுறாரு. இப்போ உங்கள் லேப்டாப் இருக்குது, லேப்டாப்பில் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதில் நிறைய டேட்டா ஸ்டோர் ஆகுது. அந்த ஸ்டோர் ஆன டேட்டா நீங்கள் அப்படியே ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிட்டு நியூவாக ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டு அங்கே வச்சுட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறீங்களா? அதே மாதிரி தான் இங்கே பண்ணுறாரு. சார் இந்த மாதிரி எல்லாம் கம்பெனியில் பண்ண மாட்டாங்க சார்னா, ஆமாம் பண்ணவும் மாட்டாங்க. நான் சும்மா ஒரு கதை சொல்கிறேன், கதை கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ இதெல்லாம் இதுக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன்னா, அப்போ இந்த வீடியோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஏற்கனவே நீங்கள் அட்வான்ஸாக பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோ இங்கே கட் பண்ணிட்டீங்க. நான் ரொம்ப பேசிக். ஒருத்தர் கம்பெனிக்கு போவாமே, ஒரு வேளை கம்பெனிக்கு போனாலும் ஜஸ்ட் மினிட். ஒருவேளை கம்பெனிக்கு போனாலும் போகலைனாலும், ஆனால் அவருக்கு என்ன மாதிரி நடக்கும், என்ன மாதிரி நாலேஜ் கொடுக்கணுக்காக தான், அதனால தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறேன். 1 GBங்க டேட்டா எவ்வளோ இருக்குது? 1 GB டேட்டா இருக்குது. இப்போ இந்த 1 GB டேட்டா பேக்கப் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார்? ஒரு 20 minutes ஆகுமா? அதுவும் ரொம்ப ஜாஸ்தி தான். அந்த டிஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடும். 10 minutes, 2 minutes, 3 minutes ஆகிடும். 1 GB காப்பி பேக்கப் ஓவர். அப்போ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. அப்போவும் ஜாலி தான். தூங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம், அங்கே தூங்கலாம், மறுபடியும் இங்கே வரலாம், தூங்கலாம். அதான் வேலை இல்லையே. அந்த மாதிரி வேலை கிடைச்சா இந்த மாதிரி ஒரு 2 minutes, 3 minutes, half an hour, 20 minutes வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் சார் வேலையில் நான் இருக்கிறேன். இல்லை அந்த மாதிரி வேலை கிடைச்சா போகலாமான்னா, அதுக்கு ஒரே ஒரு ஆன்சரு. அந்த மாதிரி வேலையில் இருந்தீங்கன்னா முதல்ல ரிசைன் பண்ணி வெளில வாங்க. அப்போ சேலரி போயிடுமா சார் அண்ணா? அப்போ அங்கேயே உட்காருங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்களே துரத்தி விட்டாங்க.
கிளம்பு தம்பின்னு. அந்த மாதிரி வேலை கிடைச்சா போங்க, ஒரு 6 மாதம் இருங்க, என்வாயன்மெண்ட் ஃபுல்லாக கற்றுக்கோங்க, என்ன பண்ணுறாங்க, ஏதாவது புது லேர்னிங் இருக்கா, என்ன என்வாயன்மெண்ட்டுன்னு கற்றுக்கிட்டு வெளில வந்துடுங்க. ஏன்னா நான் கம்பெனி குறை சொல்லலை. எப்போவுமே நான் சொல்கிற ஒரு கதையிலையும் நான் சொல்கிற பாயிண்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் தான் நான் பார்ப்பேன். நெகட்டிவ் ஆங்கிள் நீங்கள் பார்க்கக்கூடாது, அதில் இருக்காதுங்க. நம்ம பார்க்குற ஆங்கிள் தான். ஒரு பொருள் வாங்குறோன்னா அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும், ட்ராபேக்கும் இருக்கும். எது நிறைய இருக்கோ, அட்வான்டேஜஸ் நிறைய இருந்தால் அது சக்ஸஸ் ஆகிடும், டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருந்தால் ஃபெயில் ஆகிடும். அதே மாதிரி நான் சொல்கிற கதையில் பாசிட்டிவ் நிறைய இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு லெசன் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் இருக்கும். இப்போ வராருங்க, 1 GB டேட்டா பேக்கப் எடுப்பார். அந்த மாதிரி வேலை உங்களுக்கு கிடைச்சா சீக்கிரமாக அந்த கம்பெனி விட்டு வெளில போயிடுங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துக்கோங்க 10 GB டேட்டாங்க. எப்படி 10 GB டேட்டா டெய்லி 10 GB டேட்டா பேக்கப் எடுக்கணும். 1 GB 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 10 GB 2 hours ஆகுமா? இன்னும் 6 hour தானே இருக்குது நமக்கு டைமு. 2 hours வேலை செஞ்சால் நெக்ஸ்ட்டு 4 hours நல்லா தூங்கலாம். ஓகே, அப்போ கொஞ்சம் நாளுக்கு போனதுக்கப்புறமா 100 GB ஆயிடுச்சு. கனெக்ட் பண்ணணும், 100 GB டேட்டா பேக்கப் எடுக்கணும். அப்போ 100 GB கన్నా 20 hours தானே ஆகும். அப்ராக்சிமேட்லி ஒரு 10 hours ஆகும் இல்லையா? ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுமா? ஒரு 5 hours ஆகுமா? இல்லை மொத்தமாக 6 hours ஆகும் சார் நினைக்கிறீங்களா? ஓகே, 6 hours வச்சுக்கோங்க. இப்போ தானே அவர் கொடுத்த சம்பளத்துக்கு வேலை செய்யலாரு. எவ்வளோ சேலரி வாங்குறாரு? அப்போ ஃபுல் ஃப்ளஜ்டாக ஒர்க் பண்ணுறாரா? கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா டெய்லி அவர் 1 TB டேட்டா பேக்கப் எடுக்கணும். இப்படி 1 TB டேட்டா. இப்போ தாங்க சேலஞ்சு. அதே 6 hours இருக்கு. வருவார், பார்ப்பார், ஹார்ட் டிஸ்க் எடுத்து போவார், கனெக்ட் பண்ணுறாரு, பேக்கப் எடுக்கிறாரு. 1 TB டேட்டா, 1024 GB டேட்டா. அப்ராக்சிமேட்லி ஒரு எவ்வளோ ஹவர்ஸ் வச்சுக்கலாம்? ஒரு 10 hours வைக்கலாமா? இல்லை 10 hours இங்கே 100 GB ஆகுதுன்னா எவ்வளோ ஹவர்ஸ் வைக்கலாம்? ஒரு 15 hours வைக்கலாமா? 18 hours வச்சுக்கலாமா? அப்போ 18 hours அவர் ஆஃபீஸ்லேயே தங்கிவாடுன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் 18 hours. இப்போ டோட்டல் 18 hours அவர் என்ன பண்ணுறாரு? ஆஃபீஸ்லேயே தங்கிடுறாரு. அப்போ அங்கே அங்கே ரூம் இருந்தால் அந்த காலி பண்ணி இங்கே ஆஃபீஸ்க்கே எல்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டார் ரூமு. அவங்களோட அட்ரஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டாரு. ஆஃபீஸ் ஐடி ரூம் தான் அவரோட ரூமா. சும்மா சொல்கிறேன், இதெல்லாம் ஃபேண்டசி மூவி தான். அப்போ ஆஃபீஸில் தங்குறாரு. நான் எல்லாம் அப்படி தான் தங்கிட்டு இருந்தோம். ஆஃபீஸில் தூங்குறது, ஆஃபீஸில் சாப்பிட்றது, ஆஃபீஸில் ஃபுல்லாக படிக்கிறது, எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக ஆஃபீஸ் தான். நம்ம ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் இப்போ எல்லாம் வீட்டில் தாங்க இருக்கேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. இப்போ முதல்ல ஆஃபீஸில் வீடு மாதிரி நினச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ வீடே ஆஃபீஸாக நினச்சிட்டு வேலை செய்கிறோம். செம்மையாக இருக்குல்ல? வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. ஆஃபீஸாக வீடாக இருந்தது, இப்போ வீடே ஆஃபீஸாக ஆகிடுச்சு. செம்ம டைலாக் இது. சரி, பரவாயில்ல. என்ன ஆயிடுச்சு? வராரு, எடுக்கிறாரு டேட்டா 18 hours. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா 10 TB ஆயிடுச்சு. 10 TB டேட்டா பேக்கப் எடுக்கணும். 1024 கிடையாது, 10,240 GB டேட்டா பேக்கப் எடுக்கணுமா? அப்படா சொல்லிட்டு அவர் வேலைக்கு ரிசைன் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பார். எங்கே 1 MB டேட்டா பேக்கப் எடுப்பாங்க, எங்கே 1 GB டேட்டா பேக்கப் எடுப்பாங்கன்னு. புரியுதா? என்ன பண்ணுவாருங்க? டெய்லி 10 TB டேட்டா பேக்கப் எடுக்கணும். எவ்வளோ நேரம் எடுக்கும் பேக்கப்பு அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன் பாருங்கள். 24 hours ஒரு டேட்டா க்ரியேட் ஆகுது. அது பேக்கப் எடுக்கிறதுக்கு அதுக்கு டபுள் டைம் ஆகுது, 48 hours ஆகுது. அப்போ நெக்ஸ்ட்டு 24 hours க்ரியேட் ஆகிருக்கு டேட்டா பேக்கப் எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு 48 hours. அப்போ எங்கே போகுது? இவ்வளோ டேட்டா இருக்குமா சார்? அந்த கொஷனை கேட்கவே வேண்டாம். அதுக்கு நீங்கள் பிக் டேட்டா அன ஒரு டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. பிக் டேட்டா அண்ட் டெக்னாலஜியில் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும் అనేది பார்த்துக்கோங்க.
என்ன சொல்ல வரோம்? ஸோ இவ்வளோ டேட்டா நீங்கள் பேக்கப் எடுக்கணும். என்ன ஆப்ஷன், என்ன சொல்யூஷன் கொடுக்குறீங்க? வீடியோ பாஸ் பண்ணி சொல்யூஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன நிறைய பேர், ஐயோ இதெல்லாம் நான் பண்ணணுமா, கம்பெனி விட்டு போயிடுவேனே. அந்த கம்பெனி விட்டு போட்டு கிடையாதுங்க, இந்த வீடியோ விட்டுட்டே போயிடுங்க. அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஏன் வீடியோ பார்த்தீங்க நீங்கள்? இந்த ஸ்டோரியில் இன்வால்வ் ஆனீங்க? ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அப்படியே விட போகிறது கிடையாதுங்க. இது நீங்கள் இருக்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்கன்னா, ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற ஆள் தாங்க இங்கே சூப்பர் மேன். அது உங்களோட சப்ஜெக்ட் தானே, அது உங்களோட கான்செப்ட் தானே. அது உங்களுக்கு தெரியலையா, தேடி கண்டுபிடிச்சி சொல்யூஷன் கொடுங்க. தெரிஞ்சால் சொல்யூஷன் கொடுக்கணும். அப்போ தானே நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, சூப்பர் மேனாக இருப்பீங்க. சொல்லுங்கள், என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்க? ஏற்கனவே சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரைடு தானே சொல்கிறேன்னு, நான் ரைடு சொல்லலை. ரைடு అనేది சொல்யூஷன். ரைடு சொல்யூஷன். நான் ஐடியா கேட்குறேன். என்ன ஐடியா? இந்த ப்ராப்ளம் என்ன? வரீங்க, டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க, டேட்டா பேக்கப் ஆகுது, ஸ்டோவ் ஆகுது, இது ஆகுது, அது. சில பேர் சொல்கிறீங்க ஆட்டோமேட் பண்ணுங்க சார். நான் எப்படி பண்ணுவீங்க ஆட்டோமேட்டு? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இப்படியே சொல்லுங்கள், அப்படியே டைப் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டுன்னு. கமெண்ட் செக்ஷனில் என்ன, நீங்கள் அது வரைக்கும் நான் கான்செப்டே முடிச்சிருப்பேனே. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன சொல்யூஷன்னு? ரொம்ப சிம்பிள் ஐடியாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுதுங்க? ப்ராப்ளம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நான் ப்ராப்ளமோட எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிடுவேங்க. நெக்ஸ்ட் வீடியோ தான் சொல்யூஷன் சொல்ல போகிறேன். அந்த டைனமிக் டிஸ்க், ஹார்ட் டிஸ்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா வீடியோலாம் ரொம்ப லென்த்தி ஆகிடும். ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்துங்க. அந்த ஹார்ட் டிஸ்கில் நிறைய டேட்டா ஸ்டோர் ஆகிட்டு இருந்தது. அந்த டேட்டா ஸ்டோர் ஆகி அப்புறமா இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணி இந்த டேட்டா எல்லாமே காப்பி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இது சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் பேக்கப் சர்வரு. இது ஏதாவது டவுன் ஆயிடுச்சுன்னா இங்கே பேக்கப்பாக யூஸ் பண்ணிக்கலான்னு அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணால் நிறைய டேட்டா எடுக்க ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஸ்லோ ஆகுது, டைம் ஆகிடுச்சு. டைம் ஆகிடுச்சு இல்லை, டைம் ஆகுது. இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன ஐடியானா ரொம்ப சிம்பிள். அப்போ இது ஒரு ஹார்ட் டிஸ்க்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கை அதே கம்ப்யூட்டரில் வைக்கணும். அதே கம்ப்யூட்டரில் வச்சுட்டு இந்த 2 ஹார்ட் டிஸ்க்கை மிரர் பண்ணிடணும். 2 ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணணும், மிரரிங் பண்ணணும். மிரரிங்க்கு மீனிங் என்னென்னா, இந்த ஹார்ட் டிஸ்கில் முதல் ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது அது எங்கே ஏதாவது ஸ்டோர் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கலி இங்கே பேக்கப் ஆகிடும். ஸோ ஒரு டேட்டா நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா சைமல்டேனியஸ்லி 2 ஹார்ட் டிஸ்கில் போய் டேட்டா ரைட் ஆகும். சைமல்டேனியஸ்லி 2 ஹார்ட் டிஸ்கில் டேட்டா போயிட்டு என்ன ஆகும், ரைட் ஆகும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, மிரர் அன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மிரர் கான்செப்டில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. பட் இங்கே டோட்டலாக ரெடெண்டன்சிக்கு மீனிங் என்ன? ரெடெண்டன்சின்னா பேக்கப். எப்படி பேக்கப்? ரெடெண்டன்சிக்கு மீனிங் என்ன? பேக்கப். அப்போது ரெடெண்டன்சிக்கு மீனிங்கு பேக்கப். அப்போ நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு பேக்கப் வச்சுருந்தீங்கன்னா, வைக்கணும்னா அப்போ நீங்கள் டைனமிக் டிஸ்கை யூஸ் பண்ணணும். எல்லாம் புரிஞ்சுதா? ஒரு டிஸ்க்கு இன்னொரு டிஸ்க்கு பேக்கப்பாக ஆகணும்னா அந்த டிஸ்க் டைப்ஸ் என்னவாங்க இருக்கணும், டைனமிக் டிஸ்காக இருக்கணும். பேசிக் டிஸ்க்கு டைனமிக் டிஸ்க் பேக்கப் கிடையாதுங்க. ஒரு டைனமிக் டிஸ்க்கு இன்னொரு டைனமிக் டிஸ்க் தான் பேக்கப். இப்படி தான் இருக்கணும் சார். நீங்கள் சொல்லிடலாம் சில பேர், நாங்கள் எல்லாம் இது யூஸே பண்ணலையே, எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள்கிட்ட நிறைய பேக்கப் எல்லாம் போயிட்டுருக்கு. அது நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அது சாஃப்ட்வேர் பேக்கப் செஞ்சது, அது வேற எங்கள் சப்ஜெக்ட். இது நான் ஹெட்டிங் மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரைடு ஹார்ட் டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட கான்செப்ட். இது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்க, அது ஹார்ட் டிஸ்க் ரைட் கிடையாது, அது ஒரு சாஃப்ட்வேர் பேக்கப்புங்க. அது கன்ஃபியூஸ் நான் தாங்க பண்ணுவேன், நீங்களாக ஆகக்கூடாது. இதோட காமன் ஸ்டாண்டர்ட் டைலாக் இது. எல்லாம் நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ணுவேன். கன்ஃபியூஸ்ட் நீங்களாக ஆக்கக்கூடாது, அது பண்ண நான் தான் பண்ணணும். நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கிளாஸை எடுக்கல. இங்கே
நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இது ஹார்ட் டிஸ்க். நான் எந்த சாஃப்ட்வேர் இங்கே இன்ஸ்டால் பண்ணல, நான் எந்த ஓஎஸ் நான் கன்சிடர் பண்ணி சொல்லவே இல்லை, எந்த விண்டோஸ் சர்வரா இல்லை லினக்ஸா, இது கிடையாது. இது ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஹார்ட் டிஸ்க் பேக்கப் மிரர் போடுங்க. அது எப்படி பண்ணலாம், அது நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாளைக்கு 5 மணிக்கு பண்ண போகிறேன் நான். ஐ மீன் இது நீங்கள் இது ஃபஸ்ட்டு வீடியோ இப்படி தான் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஏற்கனவே 2 வீடியோ இருந்தால் அப்போ நெக்ஸ்ட் வீடியோ இருக்கும். அதுவும் அந்த நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இது லாஸ்ட்டு வீடியோ நினச்சேன், இல்லை அது இதோட நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ எனக்கு டைம் ஆகிடுச்சு, எனக்கு வேறு கிளாஸஸ்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே கதை சொல்லிகிட்டே உட்காந்துன்னா அப்படி தானே ஆகும். ஒழுங்காக கான்செப்ட் எடுத்தால் சீக்கிரமாக முடியும். இந்த குட்டி ஸ்டோரின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டோரி சொல்லிகிட்ருக்கோம். எனக்கு குட்டி ஸ்டோரி சொல்கிறானோ இல்லை பெரிய ஸ்டோரி சொல்கிறானோ அதெல்லாம் எனக்கு கிடையாது. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா இல்லையா, ஒரு சினாரியோ பில்ட் ஆகிருக்கா இல்லையா, நெக்ஸ்ட் டைம் யாராவது எங்கேயாவது உங்கள்கிட்ட கூப்பிட்டு டைப்ஸ் ஆஃப் டிஸ்க் கேட்டாங்கன்னா சாஃப்ட்வேர் என்னது சாம்சங், சீகேட், வெஸ்டர்ன் டிஜிட்டல் அன்னு யாராவது சொல்லிட்டீங்களா நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு எப்படி தெரியும், ஆனால் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். hopefully you should not do the wrong answer when you ask something right question. ரைட் கொஷனுக்கு ரைட் ஆன்சர் தானே சொல்லணும். என்ன சொல்லுவீங்க, பேசிக் டிஸ்க்குன்னு சொல்லுங்கள், டைனமிக் டிஸ்க்குன்னு சொல்லுங்கள். பேசிக் டிஸ்க்கு எதுக்காகன்னு கேட்பாங்க, அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுக்கு, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்காகன்னு சொல்லுங்கள். அது நீங்கள் மாற்றணுமா தேவையில்லை, அது பை டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ டைனமிக் டிஸ்க் எதுக்காகன்னு கேட்பாங்க, டைனமிக் டிஸ்க் எதுக்காகனா பேக்கப்காகன்னு சொல்லுங்கள். அப்போ எந்த மாதிரி பேக்கப் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்கலி ஒரு டிஸ்கில் இருக்க டேட்டா இன்னொரு டிஸ்கில் ஸ்டோர் ஆகணும்னா டைனமிக் டிஸ்காக இருக்கணும். ஒரு சின்ன இங்கிலீஷ் லைனாக சொல்லட்டுமா, இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் எ பேக்கப் ஆர் redundancy ஃபார் தி டிஸ்க் ஸ்டோரேஜ், இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் redundancy, நான் கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்டு பேக்கப்னு சொல்லலை, redundancyன்னு சொல்கிறேன். If you want to build a disk redundancy, you must use dynamic disk. Simple லைனுங்க. எனக்கு ஏதோ ஆஹா பெருசாக இங்கிலீஷ் எல்லாம் சொல்லலை, நான் ஜென்ரல் இங்கிலீஷில் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், அது கொஞ்சம் ஹெவியாக தெரியும். நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸில் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம் அந்த வேர்டு தான் டிசைட் பண்ணுவோம் அந்த சென்டென்ஸோட வெயிட். ரைட்டா? If you are using disks for redundancy, that is for backup, a type of a dynamic disk used for redundancy for storing data backup. இது எப்படி பண்ணுவாங்க, மிரரிங் நிறைய இருக்கு. சிம்பிள் வால்யூம், ஸ்பேண்ட் வால்யூம், ஸ்ட்ரிப்ட் வால்யூம், மிரர் வால்யூம், ரைட் ஃபை, நிறைய இருக்கு. இதெல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா, நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டைனமிக் டிஸ்க் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், டைனமிக் டிஸ்க் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன, டைனமிக் டிஸ்க் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன, ஓஎஸ் டிஸ்க்கு டைனமிக் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணால் என்ன பிரச்சனை வரும், அது இல்லாமல் ஹார்ட்வேர் ரைட், சாஃப்ட்வேர் ரைட் అనేది ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டாபிக். இது நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஓஹோ இது யூஸ் பண்ணக்கூடாது, இது யூஸ் பண்ணலான்னு. அதனால தான் கொஞ்சம் டிவைட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரிப்பீட்டடாக பார்த்துக்கோங்க, 2-3 வாட்டி பார்த்துட்டு ரெடியாக வைங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். எனக்கு டைம் இல்லை, இப்போ எனக்கு வேறு ஒர்க் இருக்குது. எனக்கு டைம் இருந்தால் ஹவர்ஸ் கணக்கில் உட்காந்து கிளாஸ் எடுப்பேன். டைம் இல்லாதனால இருக்க டைம் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அது என்னோட நாலேஜ், அந்த டைம் என்னோட டைம் நாலேஜாக மாற்றி ஒரு பிளாட்ஃபார்மில் வைக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்து இது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜாலியாக இருங்க. ஸோ பை த வே என்னோட பேர் வந்து ஹுசைஃபா. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.